இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகலாம் கூட படிச்சுட்டு இருக்க ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை வேலை தேடிட்டு இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 21 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவோட வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 வகையான போஸ்ட் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ லீகல் ஆஃபீஸர் பி, கிரேட் பி, இதில் வந்து 6 வேகன்சி இருக்குது. இது எல்எல்பி லா படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. அடுத்தது மேனேஜர் சிவில், இது கிரேட் பி, இதில் வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேனேஜர் எலக்ட்ரிக்கல், இதில் 1 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜ்பாஷா, இதில் 4 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி, இதில் 8 வேகன்சி இருக்குது. மொத்தம் 21 வேகன்சி தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது February 6, 2026. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது February 26, 2026 அன்னைக்கு 6 PM க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியோ இல்லை அட்லீஸ்ட் February 26க்கு அன்னைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இதுக்கு ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. இந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் March 14 அன்னைக்கு நடக்கும். ஸோ சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா சென்டர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான சென்டர் தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும்தான் சென்டராக அலாட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே நடக்குது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வளன்னு போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வேலை இதுக்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது அப்படின்றது ரொம்ப இந்த வேலையை அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் வீடியோவில் கொண்டு வருவேன். மீதி விஷயங்கள் எதுவுமே கொண்டு வர மாட்டேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா லீகல் ஆஃபீஸர், இது வந்து 21 to 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கான ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது, அப்ளிகபிள் தான் இது. ஸோ நீங்கள் அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுட்டு பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வெறும் எல்எல்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் பண்ணியிருக்கணும், ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். முக்கியமாக 50 ஆர் அபவ் 50% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு வேளை எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் மாத்திரம் 45 ஆர் அபவ் 45% மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் கவுன்சிலில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்கள் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அட்வொகேட்டாக நீங்கள் லார்ஜ் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், லீகல் அட்வைசராக, இல்லை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது சிவில் இன்ஜினியரிங், மேனேஜர் சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா 21லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுவும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு. February 2, 1991லேருந்து 2005 February 1 வரைக்கும் பிறந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிசைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், சூப்பர்வைசிங், மேனேஜிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும், 60 ஆர் அபவ் 60% மார்க் வாங்கியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கியிருக்கணும். முக்கியமாக ஃபுல் டைம் படிச்சிருக்கணும்,
ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து இதே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹவுஸ் பில்டிங் கட்டுனதா இருக்கலாம். இல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அதுல வந்து பிளானிங், டிசைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கலாம். லார்ஜ் ஆஃபீஸ் பில்டிங் கட்டியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலையா இருந்தாலும் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மேனேஜர் எலக்ட்ரிக்கல். இத பொறுத்தவரைக்கும் 21லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். 1991 2 பிப்ரவரியிலேருந்து 2005 1 பிப்ரவரி வரைக்கும் பொறந்தவங்க மாத்திரம் தான் இதில அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க பிளானிங், எக்ஸிகியூஷன், மானிட்டரிங் இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன பார்த்துக்கிறது, எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டிங் சிஸ்டம பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மாத்திரம் தான் நீங்க பார்க்க போறீங்க. உங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நீங்க ஃபுல் டைம்ல ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல 60% ஆர் அபோவ் 65% மார்க் வாங்கி என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ண முடியும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா மாத்திரம் 55 ஆர் அபோவ் 55 மார்க் வாங்குனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து இதே எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அ அ லார்ஜ் சென்ட்ரல் ஏர் கண்டிஷன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, தாராளமா இந்த வேலைக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜ் பாஷா. இதுல 21லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 1996 2 பிப்ரவரியிலேருந்து 2005 1 பிப்ரவரி வரைக்கும் பொறந்தவங்க மட்டும் தான் இதுல அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்கீங்க இந்த ஹிந்தியில அப்படின்னா, நீங்க 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி படிச்சிருந்தாலும் அதுதான் வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்து நீங்க ஹிந்தி, இங்கிலீஷ் இது 2யுமே ஒரு சப்ஜெக்ட்டா கண்டிப்பா படிச்சிருக்கணும். நீங்க பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கலாம், இல்ல மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ராஜ் பாஷாக்கு இவங்க எதுவுமே சொல்லல. ஸோ மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ் படிச்சு ஹிந்திய ஒரு சப்ஜெக்ட்டாவோ, இல்ல மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி படிச்சு இங்கிலீஷ ஒரு சப்ஜெக்ட்டாவோ நீங்க படிச்சிருக்கலாம். அப்படி படிச்சிருந்து இந்த வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் புரோட்டோகால். இத பொறுத்தவரைக்கும் 25லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 40 வயசு அப்டின்னீங்கன்னா, இதுல எக்ஸ் சர்வீஸ் மேன் மாத்திரம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு வேள ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆர்மிலயோ, நேவிலயோ, ஏர்ஃபோர்ஸ்லயோ ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 1986 2 பிப்ரவரியிலேருந்து 2001 1 பிப்ரவரி வரைக்கும் இருக்கவங்க வரைக்கும் பொறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபுல்லாவே உங்க ஹேண்ட்ல தான் இருக்கும். சிசிடிவி சர்வேலன்ஸ் பார்க்கணும், புரோட்டோகால் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கணும், அதே மாரி மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஃபயர் பிரிவென்ஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே உங்களுக்கு கீழ தான் வரும். ஸோ நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்து நீங்க உங்க அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல 50 இயர்ஸ் ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி ரிட்டயர் ஆயிருந்தாலோ, தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வேலைய பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான். ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருந்தா ₹100 ஃபீஸ் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களா இருந்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 600 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஒருவேளை ஆர்பிஐ ஸ்டாஃபோட கேண்டிடேட்டா இருந்தா நீங்க ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டியதில்ல. இத தவிர பேங்க் சார்ஜஸ் ஏதாவது அப்ளிகபிள் அப்படின்னா, அதுவும் நீங்க தான் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஆர்பிஐ ஸ்டாஃப் கேண்டிடேட்ஸா இருந்தா அவங்க பர்சனல் இன்டர்வியூ அப்போ அத வெரிஃபை பண்ணிக்கோன்றத சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னைக்குமே ரீஃபண்ட் கிடையாது. ஒன்ஸ் பெய்டட் அப்படியே நீங்க எக்ஸாம் எழுதலனாலும் அது வந்து நான் ரீஃபண்டபிள் தான். இதோட அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறது www.rbi.org.in. இந்த சேனலை பொறுத்தவரைக்கும் அது பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல கவர்மெண்ட்டுக்கு கீழ இருக்கிற ஏதாவது ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட் மாத்திரம் தான் குடுப்பேன். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு நோட்டிஃபிகேஷன ஃபர்ஸ்ட்டு படிங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். ஸோ அத போய் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் படிக்காம அப்ளை பண்ண வேண்டாம். வீடியோ ஷார்ட்டா வேணும் அப்படின்றதுக்காக நெறைய இன்ஃபர்மேஷன் அதாவது இதுல வேலை ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் அலாட்மெண்ட் உண்டு. அதே மாரி சேலரி அப்படிங்கிறது ஒரு 2 லேக்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுது. ஸோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன் அதே மாரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து இதுக்கு அப்ளிகபிள் இந்த வேலைக்கு. ஸோ இது எல்லாம் நான் விட்டுட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தா போகுன்றதுக்காக. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் படிங்க. இத தவிர
ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து நெறைய ரிலாக்சேஷன் இருக்கு. ஸோ இதையெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. அவங்க குடுத்துருக்க அந்த அஃபிஷியல் லிங்க் மூலமா மாத்திரம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்றது இந்தியாவுல மெயின் சிட்டீஸ்ல மாத்திரம் தான் எக்ஸாமினேஷன் சென்டர் வச்சிருக்காங்க. ஸோ அகமதாபாத், பெங்களூர், போபால், புவனேஸ்வர், கொல்கட்டா இந்த மாதிரி ரொம்ப மெயின் சென்டர்ஸ் இருக்கு. ஆம், தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் சென்னையில மாத்திரம் தான் சென்டர். நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்க வீட்ல இருந்து நீங்க எங்க ஈஸியா ரீச் ஆக முடியுமோ அது ஃபர்ஸ்ட் சென்டராவும், அதுக்கடுத்தது ஒரு 3 சேர்த்து மொத்தம் 4 சென்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செலக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம் எழுதுங்க. ஒரே ஒரு குவாலிஃபை எக்ஸாமினேஷன் தான். அதே மாரி எந்த சென்டர் செலக்ட் பண்ணாலும், அதுல நீங்க செலக்ட் பண்ற சென்டர்ல எந்த சென்டர்ல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரா அவங்க அலாட் பண்ணாலும், அங்க போற எக்ஸ்பென்சஸோ, போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கோ எல்லாமே ரிஸ்க்கோ எல்லாமே உங்களோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுல எதுலயுமே எந்த எந்த எக்ஸ்பென்சஸோ, எந்த போர்டிங் லாட்ஜிங்கோ தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.